அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை, அசைக்க முடியாத ஒரு காரியங்கள், இது மாதிரி இருக்கும்போது நீங்க கூட நினைக்கலாம், ஆண்டவரே என்னால அசைக்க முடியல, நான் அசைஞ்சு போயிடுவணும் அப்படின்னு சொல்லி கவலைப்படலாம். ஆனா நீங்க ஒரு நாள் என்ன பண்ண மாட்டீங்க. நீங்க சொல்லி கை தட்டி நீங்க சொல்லாம அவர் கையை பிடிச்சி சொல்லுங்க. நீங்க கையை பிடிச்சி சொல்லுங்க, அவர் கையை பிடிங்க. எப்படிங்க? ஏசப்பா, நாங்க உங்களை நம்புறோம். கை எப்படிங்க? உங்களை நம்பி இருக்கிறோம் ஏசப்பா. நாங்க அதிகமா அசைக்கப்பட்டு போக மாட்டோம். ஏன்னா உங்களை நம்புறோம். கை தட்டலாமா இப்போ? அல்லேலூயா சொல்லலாமா ஏசப்பாக்கு? அல்லேலூயா. அப்போ அதிகமா நம்ம அசைக்கப்படும் போது தான் ஏதாவது என்ன சொல்றோம், அதிகமா நம்ம பாரப்படும் போது, அதிகமா நம்ம வேதனைப்படும் போது என்ன பண்ணுவோம்னா, யாருக்கிட்டனா போய் அந்த ஆதங்கத்தை சொல்லிடலாமா இருக்கும்ல நம்மளுக்கு. அது அதிகமா நம்ம ஒரு பயங்கரமா நம்மளோட தேகங்கள் அசைக்கும் போது சரீரம் அசைக்கப்படும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட இருதயம் அசைக்கப்படும். அப்போ அசைக்கப்படும் போது யாருக்கிட்டனா போய் சொல்லலாமா, ஏதாவது நம்ம போய் நம்ம பாரத்தை யார்கிட்ட சொல்ல முடியும்னு நினைப்போம். நம்ம சில பேர் சொல்ல முடியாம இருப்பாங்க. அதை ஆறுதல் ஆகணும். அப்போ மனுஷாக்கு என்ன பண்ணிட்டு போயிடுவாங்க, சரி நான் இப்போ சொல்றேன் அப்ப சொல்றேன் அப்படின்ட்டு போயிடுவாங்க. ஆனா ஏசப்பா சொல்றாரு, அதிகமா என்ன நீ நம்புறதுனால என்ன பண்ண மாட்ட, அசைக்கப்பட்டு நீங்க போக மாட்டீங்க. நீங்க அதிகமா என்ன பண்றீங்க, நீங்க நம்புறதுனால அவர் அசைக்கப்படாமல் கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். அது மட்டும் இல்லாம சீமனுடைய அது மட்டும் இல்லாம இதுல 62:5 பார்க்கும்போது, என் ஆத்துமா தேவனையே நோக்கி அமர்ந்திருக்கிறது,